ஹலோ, நான் உங்கள் ரெவரண்ட் ஜான் சாமுவேல். ஒரு சின்ன அவேர்னஸ். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக நாம் அநேக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபுட் கண்டெய்னர்ஸ் ரொம்ப சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இது ஒன்றிணைந்து போனதை நம்ம பார்க்க முடியும். எந்த ஒரு சாப்பாடை வாங்கினாலும் அழகாக ஒரு ஃபுட் கண்டெய்னரில் வாங்கிட்டு வரோம். எங்கே போனாலும் இப்படிப்பட்ட ஃபுட் கண்டெய்னர்ஸில் நாம் பயன்படுத்திட்டு வரோம். இந்த ஃபுட் கண்டெய்னர்ஸை நீங்கள் பயன்படுத்த முன்னாடி அதனுடைய நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு இது தெரியுமோ தெரியல. நீங்கள் இப்படி எந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கியிருந்தாலும் இல்லை வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடி நீங்கள் திருப்பி பாருங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேனே. இதே போல் ஒவ்வொரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயும் இதே போல் நம்பர் இருக்கும். 1 to 7 வரைக்கும் அந்த நம்பர் இருக்கும். இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதாவது இந்த 1 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஃபுட் கிரேடா, இதை ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றியோ அது அந்த நம்பர் வந்து டினோட் பண்ணுது. 1 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னா PET, பாலி எத்திலீன் டெரப்தலைட் அப்படிங்கிற மெட்டீரியல் வச்சு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இது குறிக்கி. அதாவது இது ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், யூஸ் பண்ணலாம், பண்ணிட்டு தான் இருக்கோம். 1 அப்படின்னாலே சிங்கிள் யூஸ். ரெண்டாவது முறை அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதோ, ரெண்டாவது முறை பயன்படுத்துகிறதோ அது மிக தப்பானது. அதை பயன்படுத்தக்கூடாது. அதனால் எப்போவுமே நமக்கு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை க்ரஷ் ஆஃப்டர் யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்ரஷ் பண்ணிடணும். ரெண்டாவது சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து HDPE அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன் அப்படிங்கிறது தான் அதுக்கு உள்ள அந்த மெட்டீரியலை வச்சு தான் அதை பண்ணுறாங்க. இதை ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணலாம், பண்ணிட்டு தான் நாம் இருக்கோம். அதாவது உணவுக்கோ ஃபுட் பெவரேஜஸ் பேக்கிங்க்கோ இது பயன்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 போட்டிருந்தாலே PVC, அதாவது பாலிவினைல் குளோரைட். அதாவது இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா பைப் செய்கிறதுக்கோ இல்லைனா வினைல் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் இந்த PVC பயன்படுத்துகிறாங்க. இது ஃபுட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நோ, இதை ஃபுட்டுக்கு பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவும் கூடாது. 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து LDPE அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து இந்த லோ டென்சிட்டி பாலி எத்திலீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் அப்படிங்கிற பிளாஸ்டிக் உடைய மூளைக்குறைய வச்சு தான் இதை பண்ணியிருப்பாங்க. இது ஃபுட்டுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொன்னால் நோ, கண்டிப்பாக இது வந்து ஃபுட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஃபுட்டு அதில் நம்ம வைக்கக்கூடாது. அதை நம்ம ஃபுட்டுக்கு சாப்பிடவும், அதில் வச்ச ஃபுட்டு சாப்பிடவும் கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஒரு ப்ராடக்டாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஆனாலும் நிறைய இதில் நம்ம 4 அப்படிங்கிற நம்பரை நம்ம பார்க்க முடியும். 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் அப்படின்னா PP அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பாலிப்ரோப்பைலீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டெய்னர்ஸில் வந்து இந்த 5 தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட் கிரேட், வெரி காமன், ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட், ஆஃபன் யூஸ் ஃபார் மைக்ரோவேவ் சேஃப் ஃபுட் கண்டெய்னருக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது நம்ம வீட்டில் வாங்குகிற பால், அந்த டப்பா, யோக்ரட், கர்டு இதிலெல்லாம் இந்த 5 அப்படிங்கிறத பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது வந்து நம்ம ஃபுட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியும் அதில் நம்ம பார்க்க முடியும். 6வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா PS அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது பாலிஎஸ்ட்ரீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வச்சு பெரும்பாலும் இது வந்து டிஸ்போசல் கப்ஸ் இல்லைன்னா ஃபோம் டேக் அவுட் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ 7 பார்த்தீங்க அப்படின்னா அதர் மிக்சட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் பயோ பிளாஸ்டிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது இது வந்து நாட் அட் ஆல் சேஃப் ஃபார் ஃபுட். ஸோ அதனால் 7 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாகவே இந்த பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தும் போது சூடான ஃபுட்டை நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் வைக்கும்போது அந்த ஹீட் வந்து பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் பண்ணி அநேக கெமிக்கல்ஸை வந்து அதை எமிட் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அது நம்முடைய உடலுக்குள்ளே போய் கேன்சரை கிரியேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஹோட்டல்ஸ் போனாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபுட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஆல்வேஸ் இட்ஸ் சேஃப் டு கேரி எ கண்டெய்னர். உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஆல்வேஸ் சேஃப். ஒருவேளை அப்படி
கொண்டு போக முடியலனாலும் நீங்கள் அதிகப்படியான சூடான பொருட்களை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போகாதீங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் சேஃப் அவர் ஹெல்த். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே போல் அழகான கண்டெய்னர்ஸ் நமக்கு பண ஓலையில் கிடைக்கு. வி ஆர் என்கரேஜிங் திஸ். நிறையா ட்ரைனிங்ஸ் நடத்தி அநேகரை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இது ரொம்ப சேஃப். இப்போ ரீசன்ட் டேஸில் பிரியாணியே இதில் பேக் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் எங்கள் சர்ச்சில் நம்ம உண்டியல் கூட பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தாமல் பண ஓலையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஞானம் நமக்கு இருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிக பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்த்து இயற்கையோடு கூட ஒன்றிணைந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ நீங்கள் பயன்படுத்த முன்னாடி அந்த பிளாஸ்டிக் ஃபுட் சேஃபாக இல்லையாங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்துங்க. நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.